வண்டார் பரிக்குமம் மிண்டுவகை தண்டதரன் வலிய தூதவர் பில்லி பேய் வஞ்சினாட் பேதுற மகாபூதம் அஞ்சிட வாயினும் காலினாலும் பந்தாடியே மிதித்துக் கொட்டி வடிவை செம்பவளமா கதி காசமா பசுஞ்சிறை தலமிசை தனியயிற் குமரனைப் பார்த்து அன்புறக் கூமாம் முந்தாகமப் பலகை சங்காத்த மத்தர் தொழ முன்பேறு முத்தி முருகன் முதுகானகத்து எயினர் பண்டோடு அயிற்கணை முனிந்தே தொடுத்த சிறுவன் சிந்தா குலத்தை யடர் கந்தா எனப் பரவு சித்தர்க்கு இறங்கு அருமுகன் செய்ய வெற்றி வேல் புனிதன் நளினத்தன் முடி குற்றி சேவல் திருத்து வசமே. இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னன்னா முருகன் யாரு அப்படின்னு சொல்றாங்க. முருகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 49 சங்க புலவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. 49 சங்க புலவர்கள் அருணகிரிநாதர் காலத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த 49 சங்க புலவர்களுமே வந்து நம்ம முருகனை தான் வச்சு வழிபட்டிருக்காங்க. ஏன்னா முருகன் வந்து தமிழ் கடவுள், சரிங்களா? அவருக்கு மிஞ்சின சித்தரும் கிடையாது. அவர் சித்தர்களின் தலைவர் இல்லைங்களா? சித்தர்கள் அனைவரும் இது முருகப்பெருமானை வணங்கிட்டு தான் அதுக்கு அடுத்த சித்துகள்லாம் கிடைக்கும், சரிங்களா? ஏன்னா அந்த ஞானம் அறிவு அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் வந்து நம்மளுடைய பழனிநாதர், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழனிநாதர் சித்தர்களால் வணங்கப்படுகின்ற முருகப்பெருமான். அத மாதிரி 49 சங்க புலவர்கள் வணங்கி பாட்டு எழுதிய முருகப்பெருமான். அத்தனைக்கும் அவர் அருள் கொடுத்தாதான் அதுக்கு மேல நடக்கும். ஞானம் அறிவு தூய்மை, சரிங்களா? இதெல்லாத்துக்கும் உடைய பரமன் அப்படின்னு சொல்றாங்க. பரமன்னா நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தான் பரமன் அப்படின்னு நம்ம சொல்றோம். முருகனை பரமன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா முருகன் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்றத இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சிவன்னு சொல்றோம். சிவனும் முருகனும் கூட ஒன்றே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பன் சுவாமிகள் வந்து ஒரு பெரிய புக் எழுதியிருப்பார். அந்த புக்லயும் வந்து சாமி என்ன சொல்லியிருப்பாருன்னா முருகனும் சிவபெருமானும் ஒன்றே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய முருகனுடைய சேவல் கொடி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வரப்போற எதிரி இருக்கிற எதிரி, அதே மாதிரி பில்லி சூன்யம் நோய், அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில அத்தனை கஷ்டம் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தூக்கி போடக்கூடிய தன்மை இந்த முருகனுடைய சேவல் கொடிக்கே உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த இறைவன் எடுத்துக்கிட்டாலுமே கூட முருகனை வந்து அழைச்சி அவரை வந்து நம்ம இதுக்குள்ள பிடிக்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான வேலை. ஏன் அப்படின்னா, ஏன்னா சாமியால முருகனால வந்து விதியை மாற்ற முடியும், சத்தியமா மாற்ற முடியும். இதுல வந்து அருணகிரிநாதர் வந்து அப்படியே நச்சுன்னு எழுதியிருப்பாரு. இப்ப நீங்க வந்து ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. மலையாள தேசத்துல, அதாவது கேரளால பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கும். அங்க வந்து ஒரு சித்தர் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு கல்லை உருட்டிட்டு மலை மேல ஏறி போவார். கஷ்டப்பட்டு கல்லை உருட்டிட்டு போவார். பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு போவார். அங்க இருந்து உருட்டி விட்டு டேய் பைத்தியங்களா அப்படின்னு கத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கதை இருக்கு. அவர் பேர் பிராந்தன் சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் வந்து ஒரு சுடுகாடு கிட்ட உட்காந்துருக்காரு அவர் பாட்டுக்கு. அப்போ வந்து காளியம்மன் வராங்க. காளியம்மன் வந்தவொடனே அவர் வந்து என்னன்னா, காளியம்மன் கேட்குறாங்க, எப்பா என்னை பார்த்து நீ பயப்படல அப்படின்னா உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு, நீ வந்து ஏதாவது என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அந்த சித்தர், அந்த பிராந்தன் சித்தர் என்ன பண்றாரு, எனக்கா எதுவும் வேணாம், எனக்கு பணம் எல்லாம் வேணாம், நான் வந்து எல்லாத்தையும் துறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அம்மன் வந்து இல்லப்பா என்னை பார்த்துட்டேன், உனக்கு ஒரு வரம் கொடுத்துட்டு தான் நான் போனோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அந்த சித்தர் என்ன பண்றாரு, அப்படியா இதோ என்னுடைய வலது காலில் இருக்க இந்த புண்ணை வந்து இடது காலில் மாற்றி வச்சுங்க, அது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப காளியம்மன் பார்த்துட்டு என்னால முடியாதுப்பா, ஏன்னா அது உன் விதி, உன்னுடைய கர்மானாலதான் அங்க அந்த புண்ணு வந்திருக்கு, அதை என்னால மாற்ற முடியாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதாவது என்னன்னா விதி வந்து, அதாவது நம்மளுடைய கர்மா கொடியது. தீய கர்மா எப்படி இருந்தாலும், நல்ல கர்மானாலும் நமக்கு நல்லது வரும், சந்தோஷமா இருப்போம். தீய கர்மானாலும் அது தீயது பண்ணக்கூடிய, அதாவது நம்மளுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய தன்மை கொண்டது. அப்பேற்பட்ட தீய கர்மாவை உடைக்கக்கூடிய தன்மை கொண்டவர் முருகன் அப்படின்றத மாத்துறாங்க. ஏன் நிறைய பேர் வந்து இந்த முருகனை கொடுத்தா எனக்கு சோதனை வருது அப்படின்னு தீய கர்மாவும் எடுத்தே ஆகணும். அதுக்கு முருகன் வந்து நமக்கு வழிவகுப்பார். அதை நம்ம கொஞ்சம் தாங்கிக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை செம்மையாகும். விதியை மாற்றக்கூடியவர் முருகப்பெருமான். இது சத்தியம் 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 சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க. மிக்க நன்றி.